இந்திய இறக்குமதி பொருட்கள் மீதான வரி 50% உயர்த்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஏற்கனவே 25% வரி விதித்திருந்த நிலையில் கூடுதலாக 25% விதிப்பு. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை அமெரிக்கா குறிவைத்துள்ளதாக இந்தியா மீண்டும் குற்றச்சாட்டு. 140 கோடி மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யவே எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாக விளக்கம். இந்திய இறக்குமதிக்கு 50% வரி விதிப்பதாக அமெரிக்கா அறிவித்திருப்பது நியாயமற்ற மற்றும் காரணமற்ற செயல் என வெளியுறவு அமைச்சகம் கருத்து. தேச நலனை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் எனவும் உறுதி. டெல்லியில் மத்திய அமைச்சகங்கள் துறை அலுவலகங்களுக்கான கர்த்தவ்யா பவனை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. அலுவலக கட்டடங்கள் மற்றும் கண்காணிப்பு வசதிகளை பார்வையிட்டு ஆய்வு. நவீன இந்தியாவை கட்டமைக்க அடுத்தடுத்து சாதனை பணிகள் தொடர்கின்றன. டெல்லியில் கர்த்தவ்ய பவன் திறப்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்வான் மோதலுக்கு பிறகு முதன்முறையாக சீனா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க வரும் 31ஆம் தேதி தியான்ஜின் நகருக்கு பயணம். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே காவல் சார்பு ஆய்வாளர் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கு. தப்பியோடிய 3 பேரில் 2 பேர் கைது. ஒருவரை தீவிரமாக தேடும் போலீசார். உங்களுடன் ஸ்டாலின் எனும் பெயரை பயன்படுத்த தடை விதித்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு ஆணை. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ஸ்டாலின் பெயரை நீக்க கோரிய அதிமுக MP CV சண்முகத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். அரசியல் சண்டைகள் தேர்தல் களத்தில்தான் இருக்க வேண்டும், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கண்டிப்பு. தமிழ்நாட்டில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு விரைவில் இலவச லேப்டாப். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கிய பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சிறுபான்மையினருக்கு எப்போதும் பாதுகாப்பாக இருந்தது அதிமுக என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதிமுக செயல்படுவது போன்று திமுக பரப்பும் அவதூறுகளை நம்ப வேண்டாம் என்று வேண்டுகோள். தென்காசி மாவட்டத்தில் 2வது நாளாக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். வாசுதேவநல்லூரில் ஏராளமான தொண்டர்கள் மக்கள் திரண்டு வரவேற்பு. கோவை பெரியகடை வீதி காவல் நிலையத்தில் ஒருவர் தற்கொலை செய்த சம்பவத்தில் SI நாகராஜ் ஆயுதப்படைக்கு மாற்றம். பணியில் அலட்சியமாக இருந்ததாக தலைமை காவலர் செந்திலும் பணியிட மாற்றம். இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் போது பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொண்டு செல்ல வேண்டும். காவல்துறை அதிகாரிகளுக்கு திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவு. சென்னையில் இரவு ரோந்து பணியில் ஈடுபடும் காவல்துறையினருக்கு புதிய நடைமுறை. 45 வயதுக்கு மேற்பட்ட பெண் காவல் ஆய்வாளர்கள், பெண் உதவி ஆய்வாளர்களுக்கு இரவு ரோந்தில் இருந்து விலக்கு. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட உத்தரகாசிக்கு சுற்றுலா சென்ற கேரளாவைச் சேர்ந்த 28 பேர் மாயம். 2 நாட்களாக தொடர்பு கொள்ள முடியாததால் உறவினர்கள் பதற்றம். உத்தரகாண்டின் ஹரித்வாரில் சாலையில் திடீரென சரிந்து விழுந்த சிறிய பாறைகள். ஒரே பைக்கில் சென்ற 3 பேர் நூலிழையில் உயிர் தப்பினர். வியாழக்கிழமை ராகுல் காந்தி இல்லத்தில் நடைபெறுகிறது இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டம். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை, சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்க வாய்ப்பு. ஹிரோஷிமாவில் நடத்தப்பட்ட அணுகுண்டு தாக்குதலில் உயிரிழந்தோரை நினைவு கூர்ந்து அஞ்சலி. இந்திய நாடாளுமன்றத்தில் அனைத்துக் கட்சி MPக்கள் 1 நிமிடம் மௌனம் அனுசரிப்பு. டெல்லியில் கர்த்தவ்ய பவனை திறந்து வைத்த பிறகு வளாகத்தில் மரம் நட்ட பிரதமர் மோடி. கர்த்தவ்ய பவன் கட்டுமான தொழிலாளர்களுக்கு பாராட்டு தெரிவித்து உரையாடினார். சர்வதேச விமானங்களை அக்டோபர் 1 முதல் முழுமையாக இயக்க ஏர் இந்தியா திட்டம். விமான நிறுவனம் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வருவதாக ஏர் இந்தியா தலைமை நிர்வாக அதிகாரி கேம்பல் வில்சன் உறுதி. ஆகஸ்ட் 15 முதல் ஆந்திராவில் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம்.
முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் பார்த்தசாரதி அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புதினை அடுத்த வாரம் சந்தித்து பேச ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல். இருவர் சந்திப்பிற்கு பின் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இருவருடனும் கூட்டு சந்திப்பு நடத்தவும் முடிவு. இந்தியா போன்ற வலுவான நட்பு நாடுகளுடனான உறவை அமெரிக்கா முறித்துக் கொள்ளக்கூடாது. குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த இந்திய வம்சாவளியினரான நிக்கி ஹாலே வலியுறுத்தல். கோயம்புத்தூர், நீலகிரி, விழுப்புரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் வெள்ளியன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.